பிதாவே, எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இப்போதும் நீர் எங்களோடு பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். கூடியிருக்கிற தேவ ஜனத்துக்கு ஆண்டவர் என்ன வார்த்தைகளை கொடுக்க சித்தமாக இருக்கிறீரோ பிதாவே, நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவர். எங்களுக்கு இந்த நாட்களுக்கு வேண்டிய தேவ வார்த்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த சூழலை உங்களுடைய ஆளுகை கீழாய் கொண்டு வர நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. வந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை நாம் இன்றைக்கு செய்தியை கேட்க நாம் ஆரம்பிப்போம். 1 Corinthians chapter 2 verse 9. அந்த வசனம் இப்படி சொல்கிறது: எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இன்னொரு முறை கூட சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அல்லேலூயா, ஆமென். நமக்காக தேவன் சகலத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த மாதம் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாட்களுக்கும் தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்கனவே நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதை மனிதனுடைய கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் எந்த இதயத்திலும் தோன்றவும் இல்லாத அளவுக்கு கர்த்தர் நமக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யாருக்காக தேவன் இதை செய்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது? அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரை நேசிக்கிற எத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்கு வேதாகமத்தின் முதல் அதிகாரமே நமக்கு ஆதாரமா இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தின் முதல் பக்கங்களே நமக்கு ஆதாரமா இருக்கிறது. முதல் மனிதனாகிய ஆதாமை படைப்பதற்கு முன்பதாக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தின பிறகுதான் கர்த்தர் அவனை படைத்தார். அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் படைப்பின் சிருஷ்டிப்புகளின் வரிசையை அறிந்திருப்பீர்கள். முதல் நாளிலே தேவன் என்ன படைத்தார், 2வது நாள்ல தேவன் என்ன படைத்தார், 3வது நாள்ல, 6வது நாள்ல தான் கர்த்தர் மனிதனை படைத்தார். அந்த கடைசி நாள்ல, அதுக்கு முன்பதாக 5 நாட்கள் ஆதாமுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்த பிறகுதான் ஆதாமை படைத்தார். அவனுக்கு வேண்டியது எல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டார். ஏதேன் தோட்டம் வரைக்கும் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தின பிறகுதான் கர்த்தர் ஆதாமை உண்டாக்குகிறார். இந்த முதல் பக்கங்களே நமக்கு ஆதாரமா இருக்கிறது. அதே போலதான் நமக்கும் வேண்டியது எல்லாம் கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இன்று நேற்று அல்ல, இந்த பூமியிலே நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காய் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டிய சகல நன்மைகளையும் இனிமேல் தான் கர்த்தர் உருவாக்க வேண்டும் என்று அல்ல, ஏற்கனவே எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் அதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் எகிப்தில் இருந்தபோது அவர்களுக்கு வீடு வாசல்கள், அவர்களுக்கு நிலங்கள், காணிகள் எல்லாவற்றையும் கானான் தேசத்தில் ஏற்கனவே அவர் வைத்திருக்கின்றார். ஏற்கனவே அவர் உண்டாக்கி ஆயத்தப்படுத்தி வைத்தார். இவர்கள் வந்து அதை சுதந்திரித்தார்கள், அவ்வளவுதான். இதுக்கு மேலதான் அவங்களுக்கு ஒரு நாட்டை உருவாக்கி அவர்களுக்கு வீடை கட்டி கொடுத்து என்று அல்ல, ஏற்கனவே கானான் தேசத்தை அவர்களுக்காக உருவாக்கி வைத்திருந்தார். வீடுகள் எல்லாம், காணியாட்சிகள் எல்லாம் அவர்களுக்கு ஏற்கனவே உருவாக்கி வைத்திருந்தார். இவர்கள் எகிப்திலிருந்து வந்து அதை சுதந்திரித்து கொண்டார்கள். இதுதான் கர்த்தருடைய பிரமாணமா இருக்கிறது, கர்த்தருடைய செயல்களா இருக்கிறது. நமக்கு வேண்டியது எல்லாம் ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுவும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? இந்த மாதத்துக்கு மட்டுமல்ல, இனி எத்தனை வருஷங்கள் நாம் இந்த பூமியில இருக்க போகிறோமோ அத்தனை வருஷத்துக்கும் தேவையான எல்லாவற்றையும் ஏற்கனவே கர்த்தர் நமக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதெல்லாம் நன்மையானவைகளா இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தின சில செயல்களை, காரியங்களை நாம் படிக்கும்போது, முதலாவது நமக்கு அவர் ரட்சிப்பை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அதை நாம் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 31, 32 வசனத்திலே நாம் படிக்கும்போது அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக
ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. இரட்சண்யம் என்றால் ரட்சிப்பு. அங்கே நாம் வாசிக்கிறோம், தேவரீர் என் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சிப்பு. அப்போ தேவன் நமக்காக ஏற்கனவே ரட்சிப்பை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பிறப்பதற்கெல்லாம் முன்பதாகவே நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நமக்கு ரட்சிப்பு தேவை என்று ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏதோ நம்ம கேட்டதுனாலதான் ஆண்டவர் நம்மை ரட்சிக்கவில்லை. இங்கே சகரியா சொல்லுகிறார், சகல ஜனங்களுக்கு முன்பதாக. அப்படின்னா ஜனங்கள் எல்லாம் உருவாவதற்கு முன்பதாகவே நமக்கு வேண்டிய ரட்சிப்பை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இதே போல கடைசி காலத்திலே ஒரு ரட்சிப்பு நமக்கு வைத்திருக்கிறார் என்று 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் இன்னொரு ரட்சிப்பை குறித்து நாம் படிக்கிறோம். கடைசி காலத்திலே நமக்கு கிடைக்க போகிற ரட்சிப்பு. கடைசி காலத்திலே நமக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும். உலகத்தின் முடிவில் இந்த உலகம் எல்லாம் விட்டு நாம் இப்படி சொல்லலாம், அதை நரகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு கொண்டு போகப்படுகிறது இந்த கடைசி கால ரட்சிப்பு என்று சொல்லலாம். கடைசி காலத்திலே சாத்தானுடைய கையிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறது. இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான பாவங்கள், துன்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிக்கப்படுகிற அதை கடைசி கால ரட்சிப்பு என்று சொல்லலாம். இங்கே நாம் வாசிக்கிறோம், அதையும் கர்த்தர் நமக்காக ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். முதல் ரட்சிப்பு பாவ மன்னிப்பாகிய அந்த ரட்சிப்பையும் நமக்கு சகல ஜனங்களுக்கு முன்பதாகவே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அதே போல கடைசி காலத்திலே நாம் பெறப்போகிற அந்த ரட்சிப்பையும் கர்த்தர் நமக்காக ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்படித்தான் நம்ம ஒவ்வொருவருக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் கர்த்தர் நமக்கு ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கா இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் he has already prepared. நமக்காக ஏற்கனவே எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் படிக்கும் போது 2:10, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எவைகளை? நற்கிரியைகளை நமக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நமக்கு தேவையான எல்லா நல்லதையும், இந்த வார்த்தை நாம் இப்படி சொல்லலாம், நமக்கு தேவையான எல்லா நற்கிரியைகள் நல்லவைகளையும் முன்னதாகவே கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அதை கண்களால இப்போது நாம் காண முடியவில்லை, இப்போது நம்மால் அதை பார்க்க முடியவில்லை, நம்முடைய காதுகளால் அதெல்லாம் இப்போ நம்ம கேட்க முடியாது, நம்முடைய இதயத்தால் அதை யோசிக்க கூட முடியாது. அதுதான் 1 கொரிந்தியர் 2:9 வாசித்தோம். இன்னைக்கு அதை பார்க்கலனாலும் பரவாயில்லை, இன்றைக்கு அதை கேட்க முடியலனாலும் தவறு இல்லை, இன்றைக்கு அதை நம்மால உணர முடியாது. ஆனால் நமக்கு நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை போதிக்கிறது, நமக்கு தேவையான நற்கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்கனவே நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இங்கே நாம் வாசிக்கிறோம் அந்த வசனத்திலே, ஏனெனில் நற்கிரியை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். நம்மை தேவன் செயலாக செய்து வைத்திருக்கிறார். நம்மை தேவனுடைய ஹேண்ட் மேடாக செய்து வைத்திருக்கிறார். கைகளின் கிரியையாக நம்மை செய்து வைத்திருக்கிறார். இப்போ நம்மை செய்வதற்கு முன்பதாகவே இந்த வார்த்தை சொல்லுகிறது, நடக்கும்படி அவர் முன்னதாக, நம்ம எல்லாம் செய்வதற்கு முன்பதாக, இன்னொரு வார்த்தையில சொன்னா சிருஷ்டித்ததற்கு முன்பதாக, நம்மை உருவாக்கினதற்கு முன்பதாகவே நமக்கு தேவையான நற்கிரியைகளை எல்லாம் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? இந்த அக்டோபர் மாதத்துக்கு வேண்டிய நல்லது மட்டுமல்ல, இந்த 2025-26க்கு மட்டுமல்ல, கடைசி வரைக்கும் நமக்கு தேவையான எல்லா நற்கிரியைகளையும் முன்னதாகவே கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்.
ஒவ்வொரு நாளும் நாம் முன்னேறி போக 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 அதையெல்லாம் நாம் சுதந்திரித்துக் கொண்டே செல்ல போகிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி மகிமைப்படுத்துவோமா? எனக்காக எங்களுக்காக நீர் ஆயத்தப்படுத்தின சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தின ஒரு மிகப்பெரிய ஒன்றை நாம் இந்த வசனத்திலே படிக்கிறோம். எபிரேயர் 10:5 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். என்ன ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்? ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார். எந்த சரீரம் அது? யாருடைய சரீரம் அது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம். ஆட்டுக்கடாக்களையும் காளைகளையும் பலியிட்டு வந்த காலத்தில் அது வேண்டாம், அது போதும் என்று சொல்லி நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக ஒரு சரீரத்தை பிதாவானவர் ஆயத்தப்படுத்தினார். அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தையே நமக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். எப்போது ஆயத்தப்படுத்தினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அந்த சரீரத்தை உலகமெல்லாம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ஆயத்தப்படுத்தினார். அவருடைய முன் அறிவின்படி, அவருடைய ஃபோர் நாலேஜ் படி பிதாவுக்கு தெரியும் இப்படியெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் இந்த மனிதர்கள் செய்வார்கள் என்று அவருடைய ஃபோர் நாலேஜ்ல அவருக்கு தெரிந்து அவர் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் அடிக்கப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும் என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். பாருங்கள், நமக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார். இயேசுவின் சரீரம் எப்படிப்பட்ட சரீரம் என்று நமக்கு தெரியும். அது பரிசுத்தமான சரீரம், பழுதற்ற சரீரம், பாவமில்லாத சரீரம். இயேசுவின் அந்த பழுதற்ற பரிசுத்த பாவமில்லாத அந்த சரீரத்தை நமக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். கலாத்தியர் 5:4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, காலம் நிறைவேறின போது கன்னியின் வயிற்றிலே தோன்றினார் அவர். காலம் நிறைவேறின போது அவர் வந்தாரே, தோன்றினாரே தவிர, but he has already prepared. ஏற்கனவே அவர் அதெல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஆயத்தப்படுத்தி வைத்ததை அந்த காலம் நிறைவேறின போது இந்த பூமிக்கு அவர் வந்தார். அதே போலதான் நமக்கு வேண்டியது எல்லாம் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். when the right time comes, சரியான நேரம் வரும்போது நாம் அதை பெற்றுக்கொள்ளுவோம், நாம் அதை அனுபவிக்க ஆரம்பிப்போம். கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூறுவர்களாய் இருந்தால் நமக்கு ஆயத்தப்படுத்தினதை ஏற்ற வேளையிலே கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ ஒரு பெரிய ஒரு விசேஷத்தை நமக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தையே நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இயேசு தம்முடைய சரீரத்தை பற்றி சொல்லும் போது, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாட்களுக்கு பிறகு இந்த ஆலயத்தை நான் திரும்ப கட்டுவேன், எடுப்பிப்பேன் என்று சொன்னார். அது அவருடைய சரீரத்தை பற்றி அவர் சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சரீரத்தை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி விட்டார். அவர் வந்ததே இந்த பூமிக்கு அவருடைய சரீரத்தை கொடுப்பதற்காகத்தான். ஆட்டுக்கடாக்களுடைய பலிகளை நிறுத்தி, காளைகள் பலி செலுத்தப்படுவதை நிறுத்தி, வெள்ளாட்டு கடாக்கள், செம்மறியாட்டு கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள் இவைகளை எல்லாம் பலியிடுவதை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக என் சரீரத்தையே பலியாக கொடுக்கிறேன் என்று அவரும் தம்முடைய சரீரத்தை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்தார். இன்றைக்கு தேவ சபையை கர்த்தர் நமக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார். அது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். நாம் கேட்டோமா? அதை நாம் கேட்கவே இல்லை. நமக்கு இப்படி ஒன்று இருக்கிறது என்று தெரியவே தெரியாது. இப்படியெல்லாம் நடக்கும் என்று நம்முடைய முன்னோர்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நாம் எல்லாம் கேட்பதற்கு முன்பதாக நம்முடைய அறிவுக்கு எட்டாத அந்த அற்புதமான ரட்சிப்பை இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அடிக்கப்பட்டதன் மூலமாக எளியவர்களாகிய புறஜாதிகளாகிய நமக்கு கர்த்தர் தந்தருளினார். நன்றி இதயத்தோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். நமக்காக ஒரு சரீரத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதே போல நாம் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும் போது 2-3 வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 14 verse 2 and 3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
கர்த்தர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறார். அடுத்த வசனத்தில் படிக்கிறோம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்ளுவேன். அடுத்தது கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது, பண்ணி கொண்டிருக்கிறது, இல்லைன்னா ஆல்மோஸ்ட் ஆயத்தம் படுத்தி விட்டது என்னவென்றால், பரலோகத்தில் நமக்கு ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்திலே படிக்கிறோம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள். எங்கே இந்த ஸ்தலத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்? எங்கே இந்த ஸ்தலத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி முடிக்க போகிறார்? பிதாவின் வீட்டில். அப்படின்னா பரலோகத்தில். பரலோகத்திலே நமக்கு ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இது போல பாருங்கள், நீங்களும் நானும் கேட்டோமா, பரலோகத்துல ஒரு இடம் எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி கேட்டோமா? நம்ம முன்னோர்கள் கேட்டார்களா? யாரும் கேட்கவில்லை. அவருக்கு தெரியும், ஆனா இப்படி ஒரு கூட்டம் இருக்கும், அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், என்னுடைய பிள்ளைகளாய் மாறுவார்கள், அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்தலம் தேவைப்படும் என்று முன்கூட்டி எல்லாவற்றையும் அறிந்து நமக்காக ஒரு பெரிய ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் கேட்காமலேயே நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைக்கிற தேவன் அவர். பரலோகத்திலே உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். அது எவ்வளவு அழகா இருக்க போகுது என்று நம்முடைய இதயத்தால் அதை யோசிக்கவே முடியாது. கொரிந்தியரிலே வாசித்தது போல, இன்னும் எந்த கண்களும் அந்த ஸ்தலத்தை காணவில்லை, இன்னும் எந்த காதுகளும் அந்த ஸ்தலத்தை பற்றி கேள்விப்படவில்லை, இன்னும் எந்த இதயமும் அதை பற்றி உணராத அளவுக்கு, உணர முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான, ஒரு அழகான ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சீக்கிரமாய் அவர் வந்து நம்மை அந்த இடத்துக்கு கொண்டு போக போகிறார். ஒருவேளை இந்த பூமியிலே நமக்கு ஸ்தலம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, நமக்கு பரலோகத்திலே ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்கலாம், எனக்கு ஒரு ஸ்தலம் கூட இல்லையே, ஒரு சென்ட் கூட இல்லை, ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட இல்லை. உங்களுக்கு மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு கூட இந்த பூமியில இல்லை. அவர் என்ன சொன்னார்? நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க ஸ்தலம் இல்லை. உங்களுக்கு மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து கூட ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட இல்ல. அதனால ஸ்கொயர் ஃபீட் கூட இல்லாதவர்கள்லாம் சந்தோஷப்பட வேண்டியது என்னன்னா, நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, பரவாயில்ல, நீங்களும் இயேசு கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் தான். இங்க இருக்கிறதோ இல்லையோ நமக்கு அது முக்கியம் அல்ல. பரலோகத்திலே ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் நமக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் கேட்காமலேயே அவைகளை எல்லாம் கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் கேட்கவில்லை, நாங்க பிதாவின் வீட்டுக்கு வரப்போகிறோம், எங்களுக்கு அங்க என்ன இடம் வச்சிருக்கீங்க, எத்தனை சென்ட் வச்சிருக்கீங்க, எத்தனை ஏக்கர் வச்சிருக்கீங்க, நாம் கேட்கவே இல்லை. அவரே முன்கூட்டியே சொல்லிவிட்டார், இத்தனை கோடி மக்கள் பரலோகத்துக்கு வரப்போகிறது, அதற்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். நமக்கு இப்போ ஒரு பெரிய கிருபை என்னவென்றால், நாம் என்றென்றைக்கும் வாழ்வதற்கு பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்போ அடுத்தது நடக்க போவது இதுதான். அவர் வந்து நம்மை அவரிடத்திலே கொண்டு போய் அந்த ஸ்தலத்துக்கு கொண்டு போக போகிறார். அந்த விசுவாசம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கின்ற இன்னொரு விஷயத்தை நாம் படிக்கிறோம். சாப்டர் 25 verse 34, 25ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அழகான வார்த்தை. அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்கு என்ன ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது? ஒரு ராஜ்யம். ஒரு ராஜ்யத்தையே நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறது. நாம் கேட்கவில்லை. ஒருவேளை நீங்க இங்க ஒரு சின்ன ஒரு வீடாவது எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. ஒரு சின்ன ஒரு இடமாவது எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்காக என்ன ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்? ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது? ஹல்லேலூயா.
ஒரு பெரிய ராஜ்யத்தை கர்த்தர் நமக்காய் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இதை நாம் ரெண்டு அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, பரலோக ராஜ்யத்தை நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இன்னொன்று, இந்த பூமியில 1000 வருஷம் நாம் ஆட்சி செய்வதற்கு இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நமக்காய் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் நாம் படிக்கிறோம். அவர்கள் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் இந்த பூமியில ஆட்சி செய்தார்கள், ராஜ்யபாரம் பண்ணினார்கள். They rule in this world. இந்த பூமியில அவர்கள் ராஜாக்களை போல ஆட்சி செய்ய போகின்றார்கள். ஒரு ராஜ்யத்தையே நமக்காக அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுவை பார்த்து, நாம் அவரோடு கூட நாம் பாடுபட்டால் அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம். அப்படின்னா ஒரு ராஜாவை போல நாம் ஆளுகை செய்வோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே தேவனுடைய பிள்ளைகளை பற்றி நாம் படிக்கும் போது அவர்கள் தலையிலே கிரீடங்கள் வைக்கப்பட்டிருந்தது. ராஜாக்களை போல கிரீடங்கள் வைக்கப்பட்டிருந்தது. எங்கே நாம் ஆட்சி செய்ய போகிறோம்? இந்த பூமியில 1000 வருஷம் நாம் ஆட்சி செய்ய போகிறோம். யார் அதை நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தது? கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனத்துக்கு ஒரு ராஜ்யத்தையே ஆயத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நம்ம எல்லாம் அதை அனுபவிக்க போகிறோம். அல்லேலூயா. 1000 ஆண்டுகள் இயேசு ராஜாதி ராஜாவாக இருக்க போகிறார். நாம் அவருக்கு கீழே ராஜாக்களாக ஆட்சி செய்ய போகிறோம். பேதுரு எழுதுகிறார் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் யோவான் வெளிப்பாடை பார்த்து எழுதுகிறார், ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவருக்கு முன்பதாக நின்றார்கள். 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலேயும் படிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருந்தார்கள், ஆட்சி செய்கிறார்கள் என்று. அப்படி நாம் இந்த பூமியிலே நமக்கு ஒரு ராஜ்யத்தையே கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு எந்த கண்களும் அதை காணவில்லை. இன்றைக்கு எந்த செவிகளும் அந்த ராஜ்யத்தை பற்றி கேள்விப்படவில்லை. இன்றைக்கு எந்த இதயத்தாலும் உணர முடியாத அளவுக்கு அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் உணர முடியாத அளவுக்கு இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாபெரும் ஒரு ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். சந்தோஷத்தோடு கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? அது மட்டுமல்ல, 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் தேவன் நமக்கு மட்டுமல்ல முழு உலகத்துக்கும் ஆயத்தப்படுத்தி இருக்கிற இன்னொரு காரியத்தை நாம் படித்தே ஆக வேண்டும். சாப்டர் 4 verse 5. 1 பேதுரு 4:5வது வசனம். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். நமக்கு ஆயத்தமா இருக்கிற இன்னொன்றும் உண்டு, நியாய தீர்ப்பு. நாம் மறக்க வேண்டாம். நமக்கு ரட்சிப்பை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கடைசி கால ரட்சிப்பையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நற்கிரியங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இயேசுவின் சரீரத்தை பலியாக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது சபை மறக்க கூடாத இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? நமக்கு எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பும் இருக்கிறது. இதே அதிகாரத்தின் கடைசி 2 வசனத்திலே படிக்கிறோம். 17வது வசனம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? இந்த நியாய தீர்ப்பு துவங்க போகிறதே தேவனுடைய வீட்டில் தான். First it begins in the house of God, from the house of God. தேவனுடைய வீட்டில இருந்து இந்த நியாய தீர்ப்பை துவங்கும். பேதுரு சொல்லுகிறார், நமக்கு தான் ஃபர்ஸ்ட் துவங்கு. நம்மிடத்துல இருந்து துவங்குச்சுன்னா அப்ப ரட்சிக்கப்படாதவருடைய நிலைமையெல்லாம் என்னவாக இருக்கும் என்று சொல்லுகிறார். இதையும் நாம் மறக்க வேண்டாம். நியாய தீர்ப்பு நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி நியாய தீர்ப்பு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் வாழும்போது தாழ்மையோடு நம்மால் வாழ முடியும், பரிசுத்தத்தோடு கூட நம்மால் வாழ முடியும், இன்னும் அர்ப்பணித்து நம்மால் வாழ முடியும். இதை நாம் மறக்கக்கூடாது. நமக்காக ஒரு நித்திய நியாய தீர்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். எபிரேயர் புஸ்தகம் 6:2 அந்த நியாய தீர்ப்பை நித்திய நியாய தீர்ப்பு, எட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நித்திய நியாய தீர்ப்பு. சும்மா ஒரு டெம்பரவரியான ஒரு நியாய தீர்ப்பு அல்ல, ஒரு தற்காலிகமான ஒரு தண்டனையோ சிக்ஷையோ அல்ல. நித்திய நியாய தீர்ப்பு. யூதாவின் புஸ்தகத்திலே படிக்கும் போது தேவ தூதர்களுக்கும் இப்படிப்பட்ட நித்திய நியாய தீர்ப்பு இருக்கிறது. அதை பற்றி சொல்லும் போது நித்திய சங்கிலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எட்டர்னல் செயின்ஸ் பாண்டேஜ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது சாதாரணமாய் அருந்து போகிற, துருப்பிடித்து போகிற அளவுக்கு கட்டப்பட்டிருக்கிற தண்டனை சங்கிலி அல்ல.
நித்தியமாக இருக்கக்கூடியது. இந்த நியாய தீர்ப்பும் அப்படிப்பட்டதுதான், நித்திய நியாய தீர்ப்பு. அதையும் கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த எண்ணத்தோடு கூட தொடர்ந்து நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழவும், விசுவாசிகளின் வாழ்க்கை வாழவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கடைசியாக நமக்காக அல்ல, தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிற இன்னொரு காரியத்தையும் நாம் படித்தே முடிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவன் மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் தேவன் ஆயத்தப்படுத்தின இன்னொரு விஷயம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது நமக்காக அல்ல. 41 எப்படி வாசிக்கிறோம்? இப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்காகவும் பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். என்ன ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்? நித்திய அக்கினி. நமக்காக அல்ல, சாத்தானுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தப்படுத்தப்பட்டது. மூன்றாவது ஒரு கூட்டம் இங்க இருக்கிறது, இடது பக்கத்தில் இருக்கிறவர்கள். இந்த 3 பேரும் அதில் போய் பங்கடைகிறார்கள். சாத்தான், அவனுடைய தூதர்கள், இடது பக்கத்தில் இருக்கிறவர்கள். முந்தி நாம் வாசித்தோம், வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து என்ன சொன்னார்? 34வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் என்று வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொன்னார். ஆனால் இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுக்காக அல்லது பிசாசுக்காக அவனுடைய தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினி. ஆண்டவர் நரகத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றார். இதையும் நாம் மறக்க வேண்டாம். ரட்சிப்பை ஆயத்தப்படுத்த தெரிந்த தேவனுக்கு நரகத்தையும் ஆயத்தப்படுத்த தெரியும். ஒரு சரீரத்தை நமக்காய் ரட்சிக்கப்படுவதற்கு ஆயத்தப்படுத்த தெரிந்த தேவனுக்கு நித்திய நியாய தீர்ப்பையும் ஆயத்தப்படுத்த தெரிந்திருக்கிறது. எல்லாமே ஆயத்தமா இருக்கிறது. ஒவ்வொரு கட்டத்துக்கும் நாம் போக போக நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்க போகிறோம். கொரிந்தியருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி எழுதுகிறார்? நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக வந்து நிற்க வேண்டும். ரோமர் 15ஆம் அதிகாரத்திலும் 10வது வசனத்தில் அதை பற்றி சொல்லுகிறார். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டும். நாம் செய்த எல்லா நற்கிரியைகளுக்கும் பலனை அங்கே நாம் அடைவோம். அவனவன் சரீரத்திலே செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக வந்து நிற்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ எல்லாமே ஆயத்தமா இருக்கிறது. நமக்கு இந்த உலகத்திலே தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நீ வரப்போகிற நாட்களிலேயும் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய சரீரத்தின் தேவைகளுக்கு ஆயத்தமா இருக்குது. நம்முடைய ஆத்துமாவின் தேவைக்கு ஆயத்தமா இருக்குது. நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாமே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இனிமேல் தான் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று அல்ல, ஏற்கனவே everything is prepared. இப்போ நாம் ஒவ்வொரு நாளும் முன்னேறி போக போக அதையெல்லாம் நாம் அனுபவிக்க போகின்றோம். ஒரு முறை அந்த வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2:9 எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? இன்றைக்கு நாம் காணாத சில நன்மைகளை கர்த்தர் நமக்காய் ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை நாம் அனுபவிக்க ஆரம்பிப்போம். நற்கிரியைகள் நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் முன்பதாகவே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அந்த விசுவாசத்தோடு இந்த மாதத்தையும் வரப்போற நாட்களையும் நாம் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவருக்கு தெரியும் நமக்கு அந்த பந்தி தேவை என்று. அவருக்கு தெரியும். ஆகவே முன்பதாகவே நமக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். இது போல தேவன் நமக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அன்பு கூறுகிறவர்கள் அதை அனுபவிப்பார்கள். இந்த நாட்களில் தேவனை இன்னும் அதிகமாய் நேசிப்போம், இன்னும் அதிகமாக அன்பு கூறுவோம். ஆமென். அன்பு கூறுகிறவர்கள் இதையெல்லாம் அனுபவிப்போம். ஆமென். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுவோம். இன்னும் உம்மை அன்பு கூறுகிறேன். அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் இதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் நற்கிரியைகளை. அன்பு கூறுகிறவர்களுக்கு கடைசி கால ரட்சிப்பு
அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்துகிறார். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உம்மை நேசிக்க கிருபை செய்யுங்க. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவைகளை கண்கள் காணவில்லை, செவி கேட்கவில்லை, இதயம் உணரவில்லை. அந்த அளவுக்கு எங்களுக்காக நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். அதில் கொஞ்சத்தை நாங்கள் இப்போது தியானிக்க கிருபை செய்தீர்கள். அது எங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வர்த்திக்க பண்ணட்டும். கர்த்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆதாமை படைத்த போது அப்படித்தான் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தின பிறகுதான் அவரை படைத்தார். இஸ்ரவேல் ஜனங்களையும் அப்படிதான் கானான் தேசத்தையும் வீடு வாசல்கள் காணியாட்சிகள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தின பிறகுதான் அவர்களை நீர் அங்கே கொண்டு போனீர். அதே போலதான் எங்களுக்கும் எல்லாவற்றையும் நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் மாதத்தையும் நாங்கள் கடக்க அதையெல்லாம் நாங்கள் அனுபவிக்க போகிறோம் என்ற சத்தியத்தை இன்றைக்கு ஒரு முறை கூட எங்களுக்கு நினைப்பூட்டினதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து முன்னேற கர்த்தர் கிருபை செய்யும். இந்த மாதத்தில் வரப்போகிற நாட்களில் எங்களுக்கு நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதை நாங்கள் அனுபவிக்க போவதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். முழுவதுமாக அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். முழுவதுமாக சுதந்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராகப்பா. உங்களுடைய ஜனத்துக்கு இந்த மாதம் ஆசீர்வாதமா இருக்கட்டும். சபைக்கு இந்த நாட்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களா இருக்கட்டும். அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சிறு குழந்தைகள் முதற்கொண்டு வயதானவர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெயர் பெயராக ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தேவைகளையும் சந்தியும். கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதான சந்தோஷம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.